Hello everyone. Previous video என்ன பார்த்தோம்னா we saw about the collision theory and ARR theory பார்த்தோம். ஸோ இப்போ அதனோட கம்பேரிசன். ஸோ ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இட்ஸ் a recap. ஸோ collision theory இது என்னன்னா இட்ஸ் based on the kinetic theory of gases. ஸோ it was given by Van 't Hoff. ஓகே. தென் இதில் மெயின் கான்செப்ட் வந்து என்னென்னா இட்ஸ் அ மாலிகுலர் கொலிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது இல்லாமல் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் மாலிகுலர் கொலிஷன்ஸ் அண்ட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உங்களோட அந்த கொலிஷன் ஸ்பீடு வந்து எவ்வளோ ரேட் இருக்குது, எவ்வளோ கொலிஷன்ஸ் வந்து நடக்குது பார்த்தா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்குதா இல்லை ஃபாஸ்ட்டாக நடக்குதான்றது பொறுத்து இருக்கும். ஓகே. தென் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதில் மெயினானா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட், அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ். ஏன்னா கொலைட் ஆகுறப்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணுறப்போ மோர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து இட்ஸ் கிவன் பை த திங் லைக் நம்ம ஈக்குபார்ட்டிஷன் தியரம் படிச்சிருப்போம். ஆஃப் mv² equal to 3/2 kBT. அப்போது கைனடிக் எனர்ஜி இஸ் directly proportional to temperature இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் கொலிஷன் இன்க்ரீஸ் ஆகும். கொலிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி மாலிகுலோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து கோல் கேஸ் இஸ் லெஸ் எனர்ஜெட்டிக் கொலிஷன். நீங்கள் இதே வந்து ஹீட் பண்ணுறப்போ ஹாட் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கொலிஷன்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணுறது இந்த பிக்சரில் வந்து காமிச்சிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஸ்டேட் தியரியில் வந்து என்னென்னா லைக் நம்ம ஒரு ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸாக மாறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்க்கும் ரியாக்டன்ஸ்க்கும் ஒரு ஈக்லிபிரியம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எத்தனை ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது அது விச் பாஸ் ஓவர் த ப்ராடக்ட் சைட் பர் யூனிட் டைம். லைக் நம்ம டிரான்ஸ்மிஷன் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று படித்தோம் இல்லையா? எடுத்திருக்க எத்தனை மாலிகுல்ஸில் எத்தனை மாலிகுல் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து எத்தனை வந்து உங்களுக்கு போயிருக்கு கைண்ட் ஆஃப் இங்கே ஒரு ப்ராபபிலிட்டி ஃபேக்டரையும் நம்ம உள்ள டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் ஒன்று உள்ளே கொண்டு வந்திருப்போம். ஸோ லைக் அதனோட டயக்ராம்ஸ் இது எல்லாமே ரியாக்ஷன் கோஆர்டினேட் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். அதனோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். தென் கம்பேரிசன் பார்க்குறப்போ இங்கே கொலிஷன் தியரியில் மெயினாக நம்ம வந்து என்னது இட் டாக்ட் அபவுட் த கைனடிக் எனர்ஜி அண்ட் த எஃபெக்டிவ் கொலிஷன். இட்ஸ் மெயின்லி கொலிஷன் தியரி பேஸ்ட் ஆன் கைனடிக் தியரி ஆஃப் த கேஸஸ். ட்ரான்சிஷன் ஸ்டேட் தியரி பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த மாலிகுல்ஸ் அந்த ரியாக்ட் பண்ணுது. அதில் நடுவில் ஒரு ட்ரான்சிஷன் ஸ்டேட்டுன்னு ஒன்று வருது. ஓகே. இங்கே மாலிகுலர் கொலிஷன், இங்கே ட்ரான்சிஷன் ஸ்டேட்டு. அடுத்து ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா மாலிகுல் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகணும், ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் கொலைட் ஆகணும். இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு உங்களோட ரியாக்டன்ஸ்க்கும் அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்க்கும் ஒரு ஈக்லிபிரியம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ராடக்டாக மாறுதான் வந்து ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த கொலிஷன் தியரி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ட்ரான்சிஷன் ஸ்டேட் தியரி கேன் பி யூஸ்டு ஃபார் எனி எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் விச் இஸ் இந்த எனி ஃபேஸ். ஓகே. சாலிட் லிக்விட் கேஸ் எல்லா ஃபேஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேஷியஸ் ஸ்டேட்னா கொஞ்சம் ஸ்பீடராக இருக்கும், லிக்விட்னா அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், சாலிட்னா இன்னுமே ஸ்லோவாக இருக்கும். ஓகே. இப்போ கொலிஷன் தியரி ரிலேட்ஸ் த கொலிஷன் பிட்வீன் த கேஸ் மாலிகுல். ட்ரான்சிஷன் வந்து இட்ஸ் ரிலேட் த இன்டர்மீடியட் ட்ரான்சிஷன் ஸ்டேட். ஓகே. So that's all about the activated theory and so on. இப்போது இன்றைக்கி வேறு நம்ம இன்னொரு டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். என்னென்னா அது வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் அ ரியாக்ஷன் ரேட். ஒரு ரியாக்ஷன் ரேட்டு வந்து டெம்பரேச்சரோட எஃபெக்ட் வந்து நம்ம படிக்க ஏற்கனவே கொலிஷன் தியரியில் நான் பார்ட்லி சொன்னேன். இப்போ சப்போஸ் ஒரு நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகுது லீனியராக இந்த டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது. இப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஃபார் நார்மல் ரியாக்ஷன். இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன், பாம் வெடிக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அப்புறம் என்ன ஆகுது ஒரு ஸ்டேஜ் மேலே வெடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், லைக் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே போயிடுது. ஓகே. இப்போ நம்ம பாடியில் நடக்கிற ஒரு ஆப்டிமல் ஒரு பயாலஜிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் போக வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஏன்னா இட்ஸ்லாம் பேஸ்ட் ஆன் என்சைம்க்கு ஒரு பர்டிகுலர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் அந்த என்சைம் வந்து ஆக்டிவாக இருக்கும், அதுக்கு மேலேயோ கீழே வந்து ஆக்டிவாக இருக்குது. அப்போ பயாலஜிக்கல் ரியாக்ஷனுக்கு இந்த மாதிரி ஸ்லோப்பு. இதே ஒரு ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பன் வரப்போ உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு
சிக்மாய்டல் கிராஃப் மாதிரி ஒரு எஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வருது. இதில் இருக்கிறதுலே நெகட்டிவ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரேட் டிக்ரீஸ் ஆகிற ஒரு ரியாக்ஷன் எதுனா 2NO + O2 gives 2NO2. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது நீங்கள் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாக்கா ரேட் வந்து என்ன ஆகுது, ரேட் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து கைண்ட் ஆஃப் ஸோ மெயினாக நம்ம நார்மல் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, லைக் இந்த மாதிரி கேசஸும் இருக்குது. கிராஃபிக்கல், நீங்கள் சப்போஸ் கிராஃப் வச்சு கொஷின் கேட்டாங்கனாக்கா அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காண்டி ஐ கேவ் திஸ். ஸோ இப்போ நார்மல் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு ரியாக்ஷன் ரேட் வந்து எப்படி வந்து மாறும். ஸோ இதை வந்து யாருன்னா வாண்ட் ஆஃப் வந்து இந்த பிரின்சிபல் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. லைக் சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ட்ரோஹைட்ராலிசிஸ் என்ன பண்ணுற, ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதுரையில் வந்து ரூம் டெம்பரேச்சர் கைண்ட் ஆஃப் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்களேன் 25 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 298 கெல்வினில் நான் எஸ்ட்ரோஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். இப்போ இது பேர் என்னது, K25 டிகிரி செல்சியஸில் இதனோட ரேட் கான்ஸ்டன்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். தென் என்ன பண்ணுறேன், வாட்டர் பாத்தை ஹீட் பண்ணி வாட்டர் பாத்தை வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது நான் ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்கிறேன் K35 டிகிரி செல்சியஸ். சேம் ரியாக்ஷன் மெயின்டைனிங் த என்ன பண்ணுற சேம் இது. ஸோ அப்போது இது வந்து K25, இது K35. ஸோ இன்க்ரீஸ் ஆன ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் இனிஷியலாக நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் நான் வந்து ஒரு ரேஷியோ எடுக்கிறேன். அது பேர் வந்து என்னது, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், ஐ எம் டூயிங் ஆர் த சேம் ரியாக்ஷன் ஆர் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் த ரேஷியோ ஆஃப் த சேம் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஒன்றுத்தை வந்து 10 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதனோட ரேஷியோ எடுக்கணும்னா ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்குன்னா 1, 2 இல்லைன்னா 3 அப்படின்னு இருக்குது. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் 2 or 3. ஓகே, ஸோ the temperature range from 0 to 100 degrees Celsius. The temperature increases by 10 degrees Celsius. The rate of the chemical reaction increases by 2 to 4 times. இதை நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அதாவது இதனை டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்னது, இட்ஸ் a ratio of the two rate constants differs by 10 degree Celsius. ஓகே, இப்போது இங்கே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ ரேட் வந்து V1 V2ன்னு எடுக்கிறாங்க. அந்த டெம்பரேச்சர் காமான்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டு, அதுக்கு T2 - T1, அதாவது டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் டிவைட் பை 10 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம டிஃபர் பண்ணுறோம். அதனால் டிவைட் பை 10. அப்போது எனக்கு இந்த ரெண்டு ரேட் கான்ஸ்டன்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஐ கெட். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து இட் இஸ் R2 by R1 rate is equal to the temperature coefficient divided whole power temperature 2 minus temperature 1 divided by 10. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணுறேன், ஹவு டு ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அட் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆஃப் 40 டிகிரி செல்சியஸ் இஃப் த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, லைக் டெல்டா வி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷனில். ஸோ அதான் அவங்களே வந்து 10 டிகிரி டிஃப்ரென்ஸ் 40 டிகிரி இருந்து போயிருக்கு. ஓகே, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் கொடுத்துட்டாங்க. அப்போது மேலேயே அவங்களே சேஞ்சு கொடுத்ததுனால காமா பவர் 40 by 10 அண்ட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து 3னே கொடுத்துட்டாங்க. அப்போ 3 power 4, 3 square 9, 3 into 3 square into 3 square 81. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மேபி கொடுப்பாங்க. ஸோ அகெயின் we are just calculating the kinetic energy versus the temperature. எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது, அது எவ்வளோ இதில் வந்து சுற்றிட்டுருக்கு. இப்போது லோயர் டெம்பரேச்சரில் இருக்க மாலிகுலோட கைனெட்டிக் எனர்ஜி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லோயராக தான் இருக்குது. இதே ஹை டெம்பரேச்சரில் பார்க்குறப்போ கைனெட்டிக் எனர்ஜி பார்த்திங்கனாக்கா இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அப்போது உங்களுக்கு இந்த லோயர் டெம்பரேச்சரில் இருக்க மாலிகுல்ஸ் அண்டு ஹையர் டெம்பரேச்சரில் இருக்க மாலிகுல்ஸோட பார்ட்டிக்கல் வித் கைனெட்டிக் எனர்ஜியோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து தே ஆர் கேல்குலேட்டிங் இட். ஸோ இங்கே இருக்க ஏரியான்றத கிராஃப் பார்க்குறப்ப இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. when increase the temperature more number of molecules are in the collision. அப்போது more number of
sufficient energy to reaction. அப்போ reaction வந்து complete ஆகுது. இதையும் வந்து Maxwell distribution function வச்சு தான் இந்த graph வந்து போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு important point என்ன வருதுன்னா something it's related to the Arrhenius equation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Arrhenius equation. ஸோ Arrhenius equation என்னன்னா the rate constant is directly proportional to exponential to the power of the kinetic energy ன்னு சொன்னோம் இல்லையா அதை எனர்ஜி டிவைடட் பை RT. இதை நம்ம ஏற்கனவே வந்து கொலிஷன் தியரி கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். இருந்தாலும் Arrhenius ஈக்குவேஷன் படிக்கணும். K ஈக்குவல் டு A இன்ட்டு இந்த எக்ஸ்பொனென்ஷியலை நம்ம இ பவர்னு கூட எழுதலாம். இ பவர் மைனஸ் EA பை RT அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏன்றது என்னன்னா Arrhenius ஃப்ரீ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டர். ஏன்னா வந்து Arrhenius ஃப்ரீ எக்ஸ்பொனென்ஷியல் ப்ரீ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டர், எக்ஸ்பொனென்ஷியலுக்கு முன்னாடி இருக்க ஃபேக்டர். EAன்றது நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி, Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், Tன்றது கிவன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இப்போ EA is the activation energy, R is the gas constant, T is the absolute temperature, A is the frequency factor. எப்போ சொல்லணும்னா ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு தான் ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னு சொல்லணும். ஏன் ஃபஸ்ட் ஆர்டருக்கு ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் சொல்கிறோம்? அப்போது K ஈக்குவல் டு A இன்ட்டு எக்ஸ்பொனென்ஷியலுக்கு நோ யூனிட் இல்லையா? அப்போது ஃபஸ்ட் ஆர்டருக்கு என்னது? ஃபஸ்ட் ஆர்டரோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து S இன்வர்ஸ். அப்போது ஏக்கும் S இன்வர்ஸ் தான் யூனிட்டில் வந்து இருக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் தான் வந்து ஹெட்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து எஸ் இன்வர்ஸ். அதனால் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு மட்டும் இந்த Arrhenius ஃப்ரீ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டரோட ஸ்பெஷல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். ஓகே, அப்போ எல்லா ரியாக்ஷனுக்கும் நம்ம அது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. Only for the first order reaction only A is known as the frequency factor. Remaining reaction second order, zeroth order, fractional order இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்? Arrhenius pre exponential factor அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போது இந்த ஈக்குவேஷன் K இருக்கு இல்லையா? K ஈக்குவல் டு A இன்ட்டு e to the power minus EA by RT அப்படின்னு நம்ம எழுதுறோம் இல்லையா? அது நம்ம லாக் எடுத்தோம்னாக்கா ln K equal to ln A minus EA by R into 1 by T அப்படின்னு எழுதலாம். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? Y equal to MX ஃபார்மேட்டில் இருக்குது. இது Y, இது C, இது வந்து M, இது வந்து X. Suppose you are plotting X versus Y. அப்போது X வந்து நான் 1 by Tன்னு எடுக்கிறேன். லாகுக்கு எடுக்கிறப்ப என்ன ஆகும்? எனக்கு நெகட்டிவ் ஸ்லோப். இந்த ஸ்லோப் வந்து என்னது? நமக்கு மைனஸ் EA by R. இப்போ இது Y equal to MX plus C ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இதே ln Eக்கு பதிலாக நான் log 10Eன்னு எடுக்கிறேன். அப்போது ln E equal to 2.303 log 10 equal to 2.303 log base 10A minus EA by R into 1 by T. இந்த மொத்த ஈக்குவேஷனும் 2.303 நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப log 10K equal to log base 10A minus EA by 2.303 R into 1 by T. Again when I plot, இது Y equal to MX, இது M, இது X, இது C ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. இப்போ on plotting Y equal to MX plus C இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறப்ப என்னோட ஸ்லோப் வந்து மைனஸ் EA by 2.303 R. ஓகே, என்னோட X ஆக்சிஸ் வந்து 1 by T, Y ஆக்சிஸ் வந்து log base 10K. ஸோ இது வந்து ஸ்லோப் வச்சு ஸ்லோப் பேஸ்டு கொஷின்ஸு. இப்போ இந்த இதே Arrhenius ஈக்குவேஷனை நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வச்சு நான் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரோடது வந்து K1 ரேட் கான்ஸ்டன்ட்டுங்க. K1 ஈக்குவல் டு A இன்ட்டு மைனஸ் EA பவர். இங்கே டெம்பரேச்சர் வந்து மாறுது, RT1, ஆக்டிவேஷன் எனர்ஜி சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. K2 ஈக்குவல் டு A இன்ட்டு E பவர் மைனஸ் EA பை RT2. இப்போ இதனோட ரேஷியோ எனக்கு வந்து வேணும். அப்போது K2 by K1 is equal to minus EA by RT1
divide by minus EA power RT2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். Then இதுக்கு நம்ம logலாம் எடுக்கிறப்ப we get log K2 by K1 with base 10க்கு நீங்கள் மாற்றுறப்ப EA by 2.303 R into 1 by T1 minus 1 by T2. So இந்த derivation எப்படி வரும்னா I'll just write here. So K1 equal to A into minus EA by RT1. இப்போ இதுக்கு log எடுக்கிறோம். log K1 அதாவது ஃபஸ்ட்டு B பேஸில் எடுக்கிறோம். இப்போ log E இல்லை ln கூட போட்டுக்கலாம். minus EA by RT1. Similarly, you can do it for the log K2 which is equal to log A minus EA by RT2. இப்போ இந்த log எனக்கு K2 minus K1 வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போது minus EA by RT2 minus into minus EA minus EA by RT1 சொல்லிட்டு வரும். ஓகே, அப்படி எழுதுறப்ப log A minus B வந்து log A by B, log K2 by K1 equal to minus into minus இது plus வந்துடும். அப்போது EA by R into 1 by T1 minus 1 by T2. இது வந்து எனது பேஸ் E. இப்போ எனக்கு பேஸ் 10ல் வேணும்னாக்கா log E is equal to 2.303 log 10 இல்லையா? ஸோ இது நமக்கு தெரியும். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஸோ we get log 10 is equal to K2 by K1 அந்த 2.303 இங்கே வந்துடும் equal to EA by R into 1 by T1 minus 1 by T2. Then இந்த 2.303 இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடும் டிவிஷன். இப்போ log 10 K2 by K1 is equal to EA by 2.303 R into இதுக்கு LCM எடுத்தாக்கா T1 and T2. Then T2 இங்கே கிறிஸ் கிராஸ் பண்ணுறப்ப இது இங்கேயும் போகும். அப்போது T2 minus T1 அப்படின்னு எழுதலாம். அப்போது it talks about the ratio of the two rate constants which differs by the temperature. ஓகே, அடுத்து இன்னொன்று இருக்குது. இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து கேட்டலிஸ்டோட வச்சு ஒரு இம்பேக்ட் இருக்கும், கேட்டலிஸ்ட் இல்லாமல் இருக்கிறத வச்சுருக்கோம். இப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துங்களா, இந்த நார்மல் பிங்க் லைனில் இருக்கிறது வித்தவுட் கேட்டலிஸ்ட் ஆக்டேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்குது. ஸோ வித்து கேட்டலிஸ்ட் போடுறப்ப என்னாகும், ஆக்டேஷன் எனர்ஜி பேரியரை கம்மி பண்ணி அந்த ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவ் கேட்டலிஸ்டாக இருந்தால், மோஸ்ட்லி வி ஆர் டாக்கிங் அபவுட் த பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், என்ன பண்ணும், இட் டிக்ரீசஸ் த ஆக்டேஷன் எனர்ஜி. அதனால் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதே நெகட்டிவ் கிளாஸ் போட்டிங்கனாக்கா இதை விட இன்னும் ஆக்டேஷன் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இதே ஒரு நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் போட்டிங்கனாக்கா இது வித்தவுட் கேட்டலிஸ்ட், மிடில் லைன் வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட், கீழே இருக்க லைனு பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், மேலே இருக்கிறது நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸிமம் இந்த கேட்டலிஸ்ட் எஃபெக்ட் போடுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்னால் ஆக்டேஷன் எனர்ஜி பேரியரை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஆக்டேஷன் எனர்ஜி பேரியர் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் வந்து டிக்ரீஸ் ஆகுறப்போ கேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது K with catalyst divided by without catalyst is equal to e power minus exponential activation energy without catalyst minus activation energy with catalyst divided by RT. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம இதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் அண்டு இந்த கேட்டலிஸ்ட் எஃபெக்ட் ஆன் த ரியாக்ஷன் ரேட். ஓகே, ஸோ இது மெயினாக வந்து கிவன் பை அரினியஸ் ஈக்குவேஷன். இப்போ அரினியஸ் ஈக்குவேஷனில் ஒரு இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் வந்து நம்ம இந்த K ஈக்குவல் டு A இன்ட்டு E பவர் மைனஸ் EA பை RT வச்சு நம்ம அந்த ஈக்குவேஷன் வச்சு இன்டர்பிரேட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனே நம்ம ஈவன் கொலிஷன் தியரிலையும் ஏஆர் தியரிலையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஓகே, ஸோ ஹியர் ends the temperature dependence. So next video we'll see the unimolecular mechanism like Hinshelwood mechanism, அப்புறமா லிண்டேமன் மெக்கானிசம் இதெல்லாம் வந்து பார்ப்போம்.
we'll see in the next video. So thank you very much for your patient listening. So catch you in the next video. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து we are not do subscribe our channel, share it with your friends. Yeah, thank you very much.